ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல் இந்த வாரம் ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் அபிஷேகா வந்து பட்டத்து ராணி பாடலை தான் வந்து பாடியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து பாடியிருந்தாங்க. கோல்டன் ஷவரும் கிடச்சிது. அண்ட் நம்ம ஸ்ரீனி சார்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அபிஷேகாவுடைய ரசிக பண்ணுற தலைவர் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அபிஷேகா வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் சைந்தவி வந்து ஸ்ரீனி சார் வந்து ரசிகர் மன்ற தலைவர்னால் நான் துணைத் தலைவர் அப்படின்னாங்க. அண்ட் நம்ம ஸ்வேதா வந்து சொன்னாங்க, நான் எப்போவுமே உன்னுடைய ஃபேன் தான். நீ பாடினாலே வந்து அந்த ஒரு க்ரீன் பஸர் வந்து எப்போ அழுத்துறது, ஸ்டார்டிங்கே அழுத்தணுமா இல்லை மிடில்லையா இல்லை எண்டிங்லையான்றதை தான் பார்க்கணுமே தவிர கோல்டன் ஷவர் உனக்கு உறுதி தான். ஏன்னா நீ வந்தாலே வந்து அவ்வளோ ஒரு பட்டாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஸ்ரீனி சார் வந்து சொல்லக்குள்ள பாலா கூட்டு வந்து நீ வந்து பாடின ஒரு ஃபோக் சாங் வந்து பாடின. ஆனால் இந்த சீசன் ஆரம்பித்து இந்த 3 மாதத்தில் நீ அனைத்து வகையான பாடல்களையும் பாடிட்ட, அனைத்து ஜேர்னரையும் நீ வந்து பாடிட்ட. எல்லார் ஈஸ்வரி அம்மாவே இந்த பாடலில் நீ பாடுறதை வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ சூப்பராக நீ பாடின. ஆனால் சைந்தவி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீ வந்து உன்னுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நீ அந்த பாடகர் மாதிரியே வந்து பாடாமல் அபிஷேகா மாதிரியே வந்து பாடுவ. நீ எப்படி அந்த பாட்டை வந்து பாடணுமோ அந்த மாதிரி பாடி அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குற. அதுதான் உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. சூப்பரான டேலண்டடான ஒரு சிங்கர் நீ அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டியிருந்தாங்க. குட்டி பட்டாசு தான் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தில் தாம் தூம்னு எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அபிஷேகா ஊரில் இருக்கிற ஒரு 4-5 பாட்டிங்க வந்தாங்க. அதில் ஒரு பாட்டி சுலோச்சனா பாட்டி லூட்டி பண்ணிட்டாங்க. டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு டான்ஸு பாட்டுன்னு லூட்டி பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக அர்ச்சனா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, சுலோச்சனா பாட்டி அவங்கள ரொம்பவே நேசிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு தோன்றதை வந்து செஞ்சு அனைவரையும் மகிழ்விக்கிறாங்க. இது வந்து நம்ம நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துலேருந்து எல்லாருமே சுலோச்சனா பாட்டியோட ஃபேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.